ஓகே கைஸ், ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஃபேம் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எங்கே அப்டைன் பண்ணுறாங்களோ அதுதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இன் தட் ஃபர்ஸ்ட் we finish discussing what is total curve approach. ஸோ total curve approachனா என்னென்னு பார்த்தோம். Now let's discuss marginal curve approach. ஓகே, இந்த அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? இன் ஆர்டர் டு ஃபைண்ட் வெதர் த ஃபேம் இஸ் இன் ஈக்குலிபிரியம் ஆர் நாட். ஒரு ஃபேம் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் தான் ஃபஸ்ட் ஒன் வந்து எம்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஆர். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த எம்சிஆர் ஏஆர் கவ். ஓகே, ஸோ இங்கே எம்சி கர்வ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எம்சி கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷேப் கர்வில் இருக்கும். ஓகே, எனக்கு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஏஆர் கர்வ் வில் பி ஈக்குவல் டு எம்ஆர் கர்வ். ஓகே, ஸோ இதை பேசிக் டயக்ராம் யூ நீட் டு டேக் while finding the equilibrium conditions. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எம்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஆர் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ காஸ்ட் ஷுட் பி மார்ஜினல் காஸ்ட் கர்வ் ஷுட் பி ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ கர்வ். ஓகே ஓகே, ஒரு ரேஷியல் செல்லர், ஒரு நார்மலான ஒரு செல்லர் வந்து எப்போ வந்து அவர் ஈக்குலிபிரியம் பொசிஷன் எப்போ வந்து அப்டைன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஆர். அவர் காஸ்ட் வந்து அவர் செலவு பண்ணுற அவர் வந்து ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற காசு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? அவரோட ப்ராஃபிட், அவரோட வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து he will be in a equilibrium position. Okay, when he produces an output beyond 1 unit till he reaches 5 units, his MC, when he produces an output beyond 1 unit till reaches 5 units, his MC is less than MR. Okay, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு யூனிட்டில் வந்து ஒரு யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 யூனிட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர், அந்த ஃபேம் ப்ரொடியூசருக்கு வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருப்பார். லைக் ஹீ இஸ் கெட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1லேருந்து 5 யூனிட்ஸ் வரைக்கும் தான் அவர் செலவு பண்ணுறதுக்கு வந்து அவர் செலவு பண்ணுறதுக்கும் அவர் காஸ்ட்டுக்கும் அவர் ரெவன்யூக்கும் ஈக்குவலாக இருக்கும். பியாண்ட் 5 யூனிட்ஸ் போயிட்டாருனாலே அவரோட காஸ்ட் வந்து அதிகமாயிரும். ரெவன்யூவோட காஸ்ட் அதிகமாக வரப்போ என்னாகும், நம்ம செலவு பண்ணுறது நமக்கு வருமானத்தோட அதிகமாக செலவாகுது அப்படின்னு என்ன மீனிங்? அங்கே வந்து லாஸ் அக்கர் ஆகுது அப்படின்னு தான் மீனிங் இல்லையா? ஸோ 1 to 5 யூனிட்ஸ் வரைக்கும் தான் ஒரு ஃபேம் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து he will be getting profit. Okay, beyond 5 units the firm may incur loss. Okay, so that is the point. First வந்து MC should be equal to MR. Okay, cost வந்து ரெவன்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க. Again he will not be in equilibrium beyond 5 units of K when his MC is greater than MR, implying the seller incurs loss. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 5th யூனிட்டுக்கு வந்து விட அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படி மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேம் வந்து லாஸில் இருக்குது அப்படின்னு தான் மீனிங். ஸோ therefore he is said to be in equilibrium at the point of maximum profit when his MC is equals to MR. Okay, so MC is equals to MR is the first condition. பட் இதுதான் வந்து சஃபிஷியன்ட், இதே போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ in order to find the remaining we need to find the second condition, that is MC cuts MR curve from below. இது வந்து sufficient condition அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து MC is equals to MR மட்டும் போதாது. in order to find whether it is in equilibrium, okay, we need to find whether MC curve is cutting MR curve. okay, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எம்சி கர்வ் வந்து எம்ஆர் கர்வை எங்கேருந்து கட் பண்ணுது? ஃப்ரம் டாப்லேருந்து கட் பண்ணுது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிலோ இட் இஸ் கட்டிங் த எம்ஆர் கர்வ். ஸோ கீழேருந்து கட் பண்ணுது. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரம் a firm under perfect competition faces a horizontal price line. ஓகே, ஸோ ஹாரிசான்டல் ப்ரைஸ் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதுதான் ஹாரிசான்டல் ப்ரைஸ் லைன். ஓகே, ஸோ ரெவன்யூ வந்து x-axisக்கு ஹாரிசான்டலாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் a firm under imperfect competition focuses declining in price.
Okay, so the MC is U-shaped and it cuts MR at 2 points both from above and below அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ MC வந்து ஒரு U-shape curve இருக்கும். ஸோ MC வந்து ஒரு U-shape curve இருக்கும். இது வந்து MR curve வந்து ரெண்டு இடத்துல கட் பண்ணும், from the top and from the below அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ only at point B the equilibrium condition is fulfilled. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பியில் at this point only equilibrium condition வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட அவுட்புட் மேக்ஸிமமாக இருக்கும் அண்ட் அவர் ரெவன்யூவும் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ ஓன்லி அந்த பாயிண்ட் பி கிட்ட தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெவன்யூ இஸ் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்ட் வந்து ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போத் at point B the equilibrium condition is obtained because there he is obtaining the maximum profit. Okay, so only at point B the equilibrium condition is fulfilled. Thus for equilibrium and all market situation two conditions are satisfied, that is MC cuts MR from below. Okay, நீங்கள் வந்து இங்கே ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கொண்டது ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். MC வந்து ஒரு U-shape curve and MR curve is horizontal to x-axis அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். MC curve cuts the MR curve at 2 points at A and at B. Okay, so at A it is cutting from upside and at B it is cutting the curve from below. Okay, so equilibrium point is obtained only at the point B அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so this is about this. And coming to market structure. Okay, here we have different market structures. Okay, first one is perfect competition and imperfect competition. Okay, so under perfect competition we have monopoly, discriminating monopoly, bilateral monopoly. Okay, under imperfect competition we have monopolistic competition, oligopoly and duopoly. Okay, so let's discuss one by one. And that first one is perfect competition. So perfect competition na enna அப்படினு பார்த்தீங்கன்னா it is an ideal but imaginary market அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக இது எக்ஸிஸ்ட் ஆகாது, பட் இட் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினரி. ஓகே, ஸோ 100% ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன் கேனாட் பி சீன். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் number of buyers and sellers is very large, all are engaged in buying and selling a homogeneous product at a uniform price without any artificial restrictions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அசம்ஷனான ஒரு மார்க்கெட் மட்டும்தான், 100% பர்ஃபெக்ட் காம்படிஷன் எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்னா டிஃப்ரெண்ட் பொருள் விற்பாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்கும். ஆனால் பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே பொருள் விற்கிறது ஒரே ப்ரைஸில் விற்கிறவங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் விற்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஆனால் இன் ரியாலிட்டி பர்ஃபெக்ட் காம்படிஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, and then so according to Robinson, perfect competition prevails under demand for the output of each producer is perfectly elastic. Okay, so எல்லா ப்ரொடியூசர் வந்து சேமான ஒரு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறப்போ தான் எல்லோரும் சேமான ப்ராடக்ட் வாங்க முடியும். So that is the perfect competition given by John Robinson. Okay, so perfect காம்படிஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பைஸ் a very small quantum of product as compared to found that in the market. This means that he or she does not includes any power to fix the price of the product. He is only a price taker, not a price maker. Okay, நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் வந்து லைக் செல்லர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை அவங்க எடுத்துக்க மட்டும்தான் முடியும். ஓகே, இங்கே வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க, பையிங் சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் ஏ. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அவங்களால வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பட் என்ன ப்ரைஸ் இருக்கோ அது மட்டும் அவங்களால எடுத்துக்க மட்டும் முடியும். ஓகே, ஸோ ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து ஒரு சேம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விற்க முடியாது, சேம்
ப்ராடக்ட் தான் விற்க முடியும் அண்ட் சேம் ப்ரைஸில் தான் விற்க முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட் அண்ட் uniform price. And free entry and exist. Okay, in short run it is possible for very efficient producer at producing price at very low cost to earn super normal profits. Okay, at short run ஒரு ஸ்மாலர் பீரியட், ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் வந்து ஒரு ஃபேம்னால் வந்து அட் வெரி காஸ்ட் அது ரொம்ப கம்மி விலையில் வந்து விற்க முடியும் ஒரு சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ். ஓகே, நிறைய ப்ராஃபிட்டுக்கு கம்மியாக விற்கிறதுக்கு வந்து ஷார்ட் ரனில் வந்து ஓகே ஆகும். வெராஸ் இன் லாங் ரன் நீங்கள் வந்து ஒரு தொழில் வந்து ஒரு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக பொருளை விற்று அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஓகே, இட் only applies in the short run. Okay, an efficient producer who is unable to bring down the cost incurs the loss. Okay, so ஒரு எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர்னால் ஒரு நல்ல திறமையான ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட் கம்மி பண்ண முடியல, அவரால் கம்மி பண்ண முடியலன்னா அவர் என்ன வந்து அவர் ஃபேஸ் பண்ணுவார், லாஸ் ஃபேஸ் பண்ணுவார் இல்லையா. ஸோ வந்து நம்மளோட செலவுகள் கம்மியாக இருக்கணும் அண்ட் நம்மளோட ரெவென்யூ ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்ன சொல்லுவாங்க, நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறையா செலவு பண்ணிவிட்டு கம்மியாக வருமானம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், we are facing a loss. Okay, so that is what they are selling. And coming to the next one, absence of transport. Okay, so the prevalence of a uniform price is also due to the absence of transport cost. Okay, so எந்த ஒரு transport காஸ்ட்டும் இருக்காது. Okay, in terms of perfect competition. And coming to perfect mobility of factors of production. Okay, factors of production னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இங்கே வந்து perfect mobility ஓகே, இங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து they enjoy perfect freedom to move from one place to another and from one occupation to another the price gets adjusted சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரைஸ்லேருந்து இன்னொரு ப்ரைஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கிறதுனால they can get அந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட். ஸோ ஆல் த buyers and sellers have thorough knowledge of quality of product prevailing the price etc அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து buyers and sellersக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும், எவ்வளோ விற்கிறாங்க, என்ன விற்கிறாங்க, ஓகே, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு thorough நாலேஜ் இருக்கும். ஓகேவா, ஸோ நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகே.